மனைவியை காரில் வைத்து உயிருடன் எரித்துக் கொன்றதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தன்று அதிகாலை 2 மணி அளவில் மருத்துவர் நிலோஷ் தனது மனைவி சீமாவுடன் மருத்துவமனைக்கு செல்ல காரில் புறப்பட்டார். அவர்களுடன் நிலோஷின் வாடகைதாரர்களான சுபம் மற்றும் ராமகிருஷ்ணவும் பயணித்தனர். பயணத்தின் போது முதலில் சிறிய விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டது. அதன் பின்னர் சில நிமிடங்களிலேயே கார் தீப்பிடித்ததாக நிலோஷ் தனது மாமனாருக்கு தொலைபேசியில் தகவல் அளித்தார். ஆனால் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பாகவே நிலோஷும் அவருடன் சென்ற இருவரும் பாதுகாப்பாக காரிலிருந்து வெளியேறியிருந்தனர். அதே நேரத்தில் சீமா மட்டும் காருக்குள் சிக்கி தீயில் கருகி உயிரிழந்தார். 3 ஆண்கள் தப்பித்து வெளியேறிய நிலையில் ஒரே ஒரு பெண்ணை காப்பாற்ற முடியாதது காவல்துறையினருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் மற்றும் தடயவியல் விசாரணையில் காரில் இருந்த சிஎன்சி சிலிண்டர் எந்தவித சேதமும் இன்றி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சம்பவ இடத்தில் தீக்குச்சிகள் மற்றும் பெட்ரோல் கேன்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் நிலேஷ், சுபம் மற்றும் ராமகிருஷ்ணா ஆகியோரிடம் காவல்துறையினர் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். அவர்களின் வாக்குமூலங்களில் பல முரண்பாடுகள் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து நடைபெற்ற தீவிர விசாரணையில் இது விபத்தல்ல என்பதும், மருத்துவர் நிலேஷ் முன்கூட்டியே திட்டமிட்டு தனது மனைவி சீமாவை காருக்குள் வைத்து பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்டதாகவும், அதற்கு மற்ற இருவரும் உடந்தையாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.